மறு சீரமைப்பு நடவடிக்கையாக வாழும் அம்பேத்கர் எழுச்சி தமிழர் அவர்கள் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு 234 சட்டமன்றத்திற்கு 234 மாவட்ட செயலரை நியமனம் செய்துள்ளார். மேலும் கட்சியினுடைய கட்டமைப்பை விரிவுபடுத்தக்கூடிய வகையில் இந்த நடவடிக்கையை எழுச்சி தமிழர் அவர்கள் மேற்கொண்டு வந்தார். தற்பொழுது பவானி சட்டமன்றத்திற்கு எழுச்சி தமிழர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட நான் இன்று பவானி சட்டமன்ற நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தை நடத்தியுள்ளோம். இக்கூட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வாக்குச்சாடி முகவர்களை நியமனம் செய்வது, மேலும் ஒவ்வொரு கிராமந்தோறும் சிறுத்தைகளுடைய கட்டமைப்பை நாம் உருவாக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் நாங்கள் தீர்மானம் கொண்டு வந்துள்ளோம். மேலும் கிராம நகர ஒன்றிய பொறுப்புகளுக்கு அதனுடைய கட்டமைப்பை விரிவுபடுத்தக்கூடிய வகையில் ஒன்றிய நகர பேரூர் பொறுப்பாளர்களை விண்ணப்பம் செய்தவர்களை அழைத்து ஆலோசனையும் கேட்டு அவர்களுக்கான பட்டியலை தயார் செய்து அந்த பட்டியலை தலைவர் எழுச்சி தமிழரிடத்தில் நாங்கள் ஒப்படைக்க இந்த கூட்டத்தை மேற்கொண்டுள்ளோம். மேலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய களப்பணியை தீவிரப்படுத்தக்கூடிய வகையில் அனைத்து முகாம்களுக்கும் பூத்துக்களுக்கும் முகவர்களை நியமனம் செய்வது, அப்படி முகவர்களை நியமனம் செய்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிதான் வெற்றி பெறும் என்ற நிலையை உருவாக்க இந்த கூட்டத்தில் பொறுப்பாளர்கள் தீவிர களப்பணி ஆற்றிட வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த கூட்டத்தை நடத்தியுள்ளோம். சார், எத்தனை நிர்வாகிகள் போட்டிருக்கீங்க? கட்சியினுடைய மைய பொது நிர்வாகத்தில் 15 பொறுப்பாளர்களை தலைவர் அவர்கள் அறிவித்துள்ளார். ஏறக்குறைய பவானி சட்டமன்றத்திற்கு 5 பொறுப்பாளர்களை மட்டுமே தலைவர் அவர்கள் அறிவித்துள்ளார். மீதியுள்ள பொறுப்புகளுக்கு யார் விண்ணப்பம் செய்துள்ளார் என்ற பட்டியலை தேர்வு செய்து அந்த பட்டியலை தயார் செய்து தலைவரிடத்தில் நாங்கள் வழங்கியுள்ளோம். மேலும் ஒன்றியம் நகரம் பேரூர் பொறுப்புகளுக்கு அந்த மாவட்ட நிர்வாக கட்டமைப்பிற்கு ஏற்றவாறு அதை பிரித்து பொறுப்பாளர்கள் விண்ணப்பித்தவர்களுக்கு பொறுப்பு கிடைக்கின்ற வகையில் ஆவணம் செய்யுமாறு தலைவர் அவர்கள் எங்களுக்கு அறிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொண்டு அந்த பட்டியலை எழுச்சித்தலைவர் அவரிடத்தில் ஒப்படைத்து அதனை எழுச்சித்தலைவர் அவர்களே தேர்வு செய்து பட்டியலை வெளியிடுவார். என்னென்ன பொறுப்புகள் மொத்தம்? ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூர் செயலாளர் போன்ற பொறுப்புகளுக்கு பட்டியலை தயார் செய்து எழுச்சித்தலைவரிடத்தில் நாங்கள் வழங்குவோம். வழக்கறிஞர் சுரேஷ், மாவட்ட செயலாளர், பவானி சட்டமன்றத்தில்.